வணக்கம் குட்டீஸ். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. இன்றைக்கி நம்ம காந்தாரியை பற்றி பார்க்கலாமா? அவங்க அண்ணன் சகுனியை பற்றியும் பார்க்கலாம், சரியா? அதாவது காந்தாரி கௌரவர்களோட அம்மா, 101 குழந்தைங்கள கூட அம்மா. அவள் எப்படி, அவங்க அப்பா பேர் என்னென்னா, காந்தாரியோட அப்பா பேர், அவள் வந்து காந்தார நாடுன்னு ஒரு நாடு, அதோட அங்கே பிறந்தவ, சரியா? அவங்களோட அப்பா பேர் வந்து காந்தார், அம்மா பேர் சுபலா, சரியா? அவங்களுக்கு ஒரு சகோதரன் சகுனின்னு இருந்தான். அது போக வருஷன், அசலன் அப்படின்னு இருந்தாங்க நிறைய பேர். சகுனிக்கு ஒரு மகன் இருந்தான், அவன் பேர் உள்ளூகன். சகுனியோட ஒய்ஃபை பற்றிலாம் எந்த இதுலேயும் நிறையா சொல்லலை. அவங்க பையனை பற்றியும் கொஞ்சம் தான், பெயர் மட்டும்தான் வந்திருக்கு, ஓகேவா? சரி, இப்போ வந்து காந்தாரி வந்து அவங்க திருதராஷ்டிரனை எப்படி கல்யாணம் பண்ணா, எப்படி நடந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த சகுனி இருக்கான்ல, சகுனிக்கு ஒரு பகடை கிடச்சிது, அவன் சொல்கிறதெல்லாம் கேட்கும். அந்த மாதிரி பகடை எப்படி கிடச்சதுங்கிறதையும் பார்ப்போம். இப்போ இது வந்து வேதவியாசர்லேருந்து எழுதலை, யார் எழுதினாங்கிறத கடைசியில் சொல்கிறேன். அந்த புஸ்தகத்துலேருந்து தான் ரெஃபரன்ஸு, ஓகேவா? அது வந்து என்னன்னா, காந்தாரியோட ஜாதகப்படி அவளுக்கு கல்யாணம் பண்ணால் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் வந்து இறந்துருவார் சீக்கிரம் அப்படின்னு இருந்ததுனால, அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்கன்னா, காந்தாரிக்கு வந்து ஒரு ஆடை கல்யாணம் பண்ணி அந்த ஆடை கொண்டுடுறாங்க அந்த காலத்தில். ஸோ அப்போ வந்து அதுக்கப்புறம் 2வது கல்யாணம் தான் திருதராஷ்டிரனோட நடக்கிறது. இப்படி இருக்கும்போது திருதராஷ்டிரனுக்கு தெரிய வருது, அதாவது அது விதவையாகவே அந்த காலத்தில் கருதப்பட்டாங்க. ஆட்டை கல்யாணம் பண்ணி விட்டு அதை கொன்னா கூட அவள் விதவை அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ பார்த்துருக்காங்க. ஸோ ஒரு விதவையை எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்ட்டு ரொம்ப கோவப்பட்டு காந்தார நாட்டை அவங்க அப்பா அம்மா எல்லாரையும் கொல்றதுக்கு முயற்சி பண்ணும்போது, அப்படி சாவடித்தா மகா பாவம்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்காம சாகடிப்போம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறான். அப்போ என்ன ஆகுதுன்னா, தினம் ஒரு கைப்பிடி அரிசி தான் கொடுக்குறாங்க அந்த ஃபேமிலிக்கு. அவங்க ஜெயிலில் போட்டு, யாரை, காந்தாரனை, அவள் புருஷன் சுபலா, அந்த குழந்தைங்க எல்லாத்தையும் ஜெயிலில் போட்டுறான். ஒரு ஆம்பளைங்க கூட இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்க வந்து இது முடிவு பண்ணுறாங்க, திருதராஷ்டிரனும் திருதராஷ்டிரன். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து ஒரு கைப்பிடி சாதம் கொடுத்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக பசியில் பட்டினியில் சாக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் கடைசியில் என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு கிடைக்கிற ஒரு கைப்பிடி அரிசியை சகுனிக்கு கொடுத்து, நீ உசுரோடு இருந்து நீ வந்து அவங்கள பழி வாங்கணும், ஏன்னா இவங்க பெரிய ராஜா, அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அதனால் என்னாச்சுன்னா, சகுனியை வச்சு நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சாக போகிற நேரத்தில் எலும்பில் பகடைக்காய் மாதிரி பண்ணி, அது வந்து நீ என்ன கேட்குறியோ அது வந்து உனக்கு சித்தி ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா, சகுனியோட அப்பா சகுனி கையில் கொடுத்துட்டு அவரும் செத்து போயிடுறாரு. இப்போ தான் சகுனிக்கு அவன் கண்ணு முன்னாலே துடிச்சு அந்த ஃபேமிலி பூரா சாகிறத பார்த்துட்டு தான் அவனுக்கு கோவம் வந்து கௌரவர் சைட்லே இருந்து கௌரவர்களை கொலை பண்ணுற மாதிரி. ஏன்னா இவன் ஒரு ஆள் அவன் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் சூழ்ச்சி பண்ணி சாகடிக்கிறான். இதுதான் கதை, சரியா? இப்போ வந்து காந்தாரிக்கு என்ன ஆகுதுன்னா, இது வந்து எந்த இதில் இருக்குன்னா, பட்நாயக் அப்படிங்கிற புக்கில் எழுதியிருக்கு. வேதவியாசரோட புக்கில் இந்த மாதிரி இல்லை, ஓகே? சரி, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, காந்தாரிக்கு தெரிஞ்சு போகுது, இவங்களுக்கு குந்திக்கு வந்து குழந்தை பிறந்தது அப்படின்னு தெரிஞ்ச உடனே கோவத்தில் என்ன பண்ணுறா, பொறாமையில் வயிற்றில் அடிச்சுக்கிறான். அடித்தோடனே வயிற்றில் இருந்த கரு செதஞ்சி வெளியில் வந்துடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஒரு 100 குடத்தில் நிரப்ப சொல்கிறாரு ஒரு முனிவர். 100 குடத்தில் நிரப்ப வச்சுட்டு 101 குடத்தில் நிரப்புறா. அதில் ஒன்று பொண்ணு, மற்ற 100 பேரும் கௌரவர்கள், பெரியவன் துரியோதனன். இந்த பொறாமையால் அவள் அடிச்சிட்டு இருந்தனால
அந்த குழந்தைங்கள் பிறந்ததுனால அவங்க எல்லாருமே பொறாமையோட தான் இருக்காங்க அப்படின்ட்டு. அதனால தான் நம்ம இப்போ லேடிஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நல்ல விஷயங்களை கேட்கணும் அப்படின்றது இந்த கதை மூலமாக. இதுக்கப்புறமும் இன்னொரு நிறைய கதைகள் வருது. அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. குழந்தைங்கள இதை தினம் கொஞ்சம் கேட்க சொல்லுங்கள். மேக்ஸிமம் 5 நிமிஷம் தான் வீடியோ போடுறேன். நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம பிள்ளைங்க மகாபாரதத்தை பற்றி. ஈஸியாக பேச்சு வாக்கில் சொல்கிறேன், நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்குவீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு கதையாக நீங்கள் கேட்டு சொல்லுவீங்க அம்மாக்கள்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.